பாருங்க, இன்னைக்கு வந்து நான் மிளகோட காரத்துல தான் இந்த வந்து சிக்கன் கிரேவி வைக்க போறேன். ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் வந்து கேட்கறது, அம்மா ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்க பிள்ளைங்க கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வெறும் மிளகு மட்டும் போட்டு அந்த குழம்பு வைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு கலர் வந்து நல்லா கிடைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன், காஷ்மீரி சில்லி வந்து முழுசா இருக்கு என்கிட்ட, அதனால அதை சேர்க்கிறேன். உங்ககிட்ட பவுடர் இருந்தால் நீங்கள் பிராய்லர் சிக்கன் வந்து 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 லெக் பீஸையும் போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே செஞ்சுக்கலாம். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா லெக் பீஸ் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம தோல் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 1.5 கிலோ அளவுக்கு கட் பண்ணது மட்டுமே 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குங்க. ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்குங்க. பாருங்க, அன்னாச்சி மொக்கு ஒரு பீஸ் அளவுக்கு போட்டுக்குங்க. போதும், இதுக்கு மேலே வேற எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இதில் வந்து 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதில் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருவோம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். பாருங்க, காஷ்மீரி சில்லி வந்து 2 எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பட்டை 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. பிரியாணி இலை 1 போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் குட்டி குட்டியாக இருக்குது, அதையும் போட்டுக்கிட்டு 2 கிராம்பு எடுத்துப்போம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். பாருங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு முள்ளு மல்லி எடுத்துக்கலாம். இதுலேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாமே பல்ஸ்ல போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பல்ஸ்ல போட்டுட்டு வந்துடுறேன். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு பவுடர் ஆயிருக்கு. பாருங்க, சின்ன தேங்காயா இருந்தா 1/2 மூடி போட்டுக்குங்க. பெரிய தேங்காயா இருந்தா அந்த 1/2 மூடியிலையும் 1/4 மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம், அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதனால போட்டுக்கணும். முழுசாவே போட்டுக்கலாம், நான் கட் பண்ணது இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளியை இதுல பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். ஒரு தக்காளியை வதக்க போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிடலாம். இப்போ இதுல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சது இதுல சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சிக்கன் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டை வச்சு மூடி வைப்போம். இது ஒரு 3 நிமிஷம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி முழு மல்லி வந்து நல்லா குவிச்ச மாதிரி டேபிள் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போடும் போது நல்ல கிரேவி வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும், அதாவது சட்னி கரண்டியில ஒரு கரண்டி மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா மூடி வச்சிருங்க. இதுல எடுத்து ஊற்றிடலாம். சிக்கன் நல்லா உருண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை இதுல ஊற்றிடலாம்.
பாருங்க, இதையும் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். பாருங்க, அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பச்சை வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை இந்த நல்லா அந்த மசாலெலாம் ஓரத்துலலாம் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு ஊற்றிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கட்டும் தண்ணி. அப்போதான் எல்லாம் சிக்கன்லாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்லா கொத்தமல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். மிளகு சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர்லாம் எதுவும் சேர்க்கல. நம்ம காஷ்மீரி மிளகா 2 தான் சேர்த்துருக்கோம். வேறு எந்த காரமும் கிடையாது. இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மிளகோட காரத்தில் சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சிக்கன் கிரேவியை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கிரேவி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது பிராய்லர் சிக்கனில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வேகிறதுக்கும் லேட்டாக ஆகாது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த சிக்கனை செஞ்சு கொடுத்துட்டு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.